வெல்கம் டு டியர் குட்டி சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் ஆஃபீஸில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க. மத்தியான டைமில் என்ன கோயில் என்னன்னு கேட்டால், இந்த கோயிலெலாம் இந்த டைம் தான் போகணுன்னு சொல்லிட்டு நீத்துன்னு வராங்க. அவங்க வீடியோவில் கூட ஃபேஸ் காட்டல, வண்டி எடுத்துன்னு சல்லுன்னு போயிட்டாங்க அவங்க. இப்போ நம்ம என்ன கோயிலுன்றத நான் அங்கே போய் தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த கோயில் நான் ஏன் போகணுன்னா நான் அந்த இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸ் அந்த பார்த்து இந்த சாமியை பார்த்து இந்த சாமி எப்படியோ பார்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. அதனால தான் அவங்க கூப்பிட்ட உடனே நான் கிளம்பிட்டேன். ஓகே, நம்ம கோயிலுக்கு போய்ட்டு நம்ம கன்டினியூ பண்ணுவோம். பின்னாடி தெரியுதா, நம்ம இப்போ இந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஆமாங்க, பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கருப்பருக்குன்னு ஒரே கோயில் இந்த கோயில் தான். இந்த கோயிலில் தான் பார்த்திங்கன்னா கருப்பர் கத்தி வடிவில் இருக்கார். இந்த கருப்பர் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்காரு? ஓகேங்க, இதுதாங்க இந்த கோயில். இந்த கோயில் மலை வனத்துலேருந்து கத்தி தான் இருக்கும். இந்த கத்தின்றதோட இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கத்தியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமி குறிக்கும். விநாயகர் இருப்பார், இந்த 2 அம்மன் இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஏறுபடி கருப்பன்னு, இங்கே இறங்குறப்ப இறங்குபடி கருப்புன்றாங்க. இந்த சாமி தான் மூலவர். இதுக்கு மேலே உச்சி கருப்புன்றாங்க. அந்த உச்சி கருப்பர் பார்த்திங்கன்னா பௌர்ணமி டைமில் தான் போகணுமா. அது சபரிமலையில் லேடிஸ் போக மாட்டாங்களே, அதேமாதிரி அந்த ரூல்ஸ் இங்கேயும் அப்ளைக்கபிள் ஆகும். லேடிஸ் கிடையாது. பௌர்ணமி அப்போ பார்த்திங்கன்னா அது டாப்பில் தெரியல அந்த உச்சி கருப்பர் கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்போ மென்ஸ் வேட்டி கட்டிட்டு ஷர்ட் இல்லாமல் இருந்தால் தான் மேலே விடுவாங்க, இல்லைனா விட மாட்டாங்க. பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கத்தி வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு கத்தியும் ஒவ்வொரு கருப்பனை குறிக்கும். சப்பானி கருப்பன்னு, நொண்டி கருப்பன்னு, சங்கிலி கருப்பன்னு குறிக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கத்தியும் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பசாமி தான் குறிக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா 21 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த 21 ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா 21 கருப்பனையும் குறிக்கும். இந்த 3 கத்தி இருக்குது பார்த்திங்கன்னா 3 ஸ்தானத்தில். அந்த 3 கத்தி பார்த்திங்கன்னா குரு, பிரம்மா, விஷ்ணு அந்த அடிப்படையில் தான் இந்த கத்தி வச்சுருப்பாங்க. ஒன்றும் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த கருப்பர் பார்த்திங்கன்னா சுயம்பு வடிவில் வந்திருக்காரு. இந்த மூலவர் பார்த்திங்கன்னா சுயம்பு வடிவில் இருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த கோயில் நீங்கள் போய் பாருங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். மறக்காமல் இந்த கோயில் போய் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. மேட்டுப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம போகணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நான் சப்ஸ்கிரைபு ஷேர் எதுவும் சொல்லலை, கொஞ்சம் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் கோச்சிக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.